சக்தி இல்லத்து அம்பிகாதேவியினுடைய அருட்கடாட்சியத்தை துணை கொண்டு இன்றைய தினம் இங்கே வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர், கௌரவ விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள், வந்திருக்கின்ற அவையோர்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று இடம்பெற இருக்கின்ற இந்த அரங்கேற்றமானது இறை அருளும் குருவருளும் திருவருளும் துணை கொண்டு சிறப்புற நடைபெற வேண்டும் என்று அம்பிகையை பிரார்த்தித்து ஆசிகளை கூறிக்கொண்டு, இந்த அரங்கேற்றம் ஏன் இன்றைய தினம் இவ்வளவு காலங்களுக்கு பிறகு இந்த மேடையிலே இடம்பெற இருக்கின்றது என்று பலருடைய மனதிலே எண்ணங்கள் தோன்றலாம். யோகசெல்வம் அவர்கள் கூறியது போன்று 2009ஆம் ஆண்டு இந்த அரங்கேற்றத்தை நடாத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். தவிர்க்க முடியாத பல காரணங்களினாலே அந்த அரங்கேற்றம் 15 வருடங்கள் கழித்து இன்றைய தினம் இந்த மேடையிலே அரங்கேற இருக்கின்றது. அன்றைய தினம் செல்வியாக இருந்த அபர்ணா இன்றைய தினம் திருமதி அபர்ணா கஜனாக மாறி இந்த அரங்கேற்றத்தை இங்கே உங்களுக்கு நடாத்த இருக்கின்றார். சிறு வயது தொட்டே ஆசிரியை ஸ்ரீமதி ரஜினி மதிவர்ணன் அவர்களுடைய வழிகாட்டலிலே பரதக்கலையை மட்டுமன்றி நல் ஒழுக்கங்களையும் இறைவன் மேல் கொண்ட பக்தியையும் வளர்த்து வந்துள்ளார் அபர்ணா. அந்த வகையிலே தன்னுடைய அரங்கேற்றமானது முதலிலே தடைப்பட்டாலும் அவருடைய மனதிலே தான் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை எண்ணம் இருந்தாலும் பல காரணங்களினாலே அந்த அரங்கேற்றம் தொடர்ந்து தடைப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அந்த வேளையிலே பொதுவாகவே ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகின்ற எண்ணம் கொண்ட அபர்ணாவும் அவருடைய குடும்பத்தாரும் சக்தி இல்லத்து ஆலயத்திற்கு எதிர்பாராத விதமாக சென்று வழிபட வேண்டிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்தது. அதாவது 2013ஆம் ஆண்டு நியூ காஸ்டில் மாநகரிலே அமைந்துள்ள அந்த இல்லத்திலே எங்களுடைய சாந்தி துஷ்யந்தன் அவர்கள் வந்து குடியேறுகின்றார்கள். தொடர்ந்து அந்த இல்லத்திலே பலவிதமான சக்தி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. அவர்களால் அந்த அனுமானுஷ சக்தியை என்னவென்று அடையாளம் காண முடியாத நிலைமையிலே என்னுடன் சில தொடர்புகளை ஏற்படுத்தினார்கள். அங்கே நான் சென்று அந்த வீட்டிலே நடந்த நிகழ்வுகளை பார்த்த பொழுது அது ஒரு தெய்வீக சக்தி தானாகவே அந்த வீட்டில் குடியிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டேன். அதே நேரத்திலே எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு ஒரு சக்தியின் சிலையும் அங்கே அன்பளிப்பு செய்யப்பட்டது. அந்த சிலைக்குள்ளே அந்த தெய்வீக சக்தி தானாகவே உள்ளிருந்து வழிகாட்டத் தொடங்கியது. அந்த வழிகாட்டலின் பிரகாரம் 2014ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி நாங்கள் முதலிலே அம்பாளுக்கு குளிர்த்தி அபிஷேகம் செய்து அந்த சக்தி இல்லத்து அம்பிகை வழிபாட்டை தொடங்கினோம். அந்த வழிபாட்டை கேள்விப்பட்ட திருவாளர் யோகசெல்வம் அவர்களுடைய குடும்பத்தவர் அங்கே வருகை தந்த போது அபர்ணாவும் அங்கே வருகை தந்து அந்த அம்பிகையினுடைய சக்திக்கு கட்டுப்பட்டிருந்தார். அம்பிகையின் ஆணைக்கு அமைய அங்கே இடம்பெறுகின்ற நவராத்திரி வைபவங்களிலும் விசேட காலங்களிலும் தான் தன்னுடைய ஆசிரியரிடம் கற்ற பரதக்கலையை அங்கே அம்பிகைக்கு பல தடவைகள் சமர்ப்பித்திருந்தார். அப்படியாக அவர் சமர்ப்பித்து வந்த வண்ணத்திலே ஒரு நாள் யாரும் எதிர்பாராத விதமாக அவர் தடைப்பட்ட அந்த அரங்கேற்றத்தை மீண்டும் செய்ய வேண்டும் என்ற இறை ஆணை அவருக்கு கிடைத்தது. அதுவரை காலமும்
மீண்டும் அரங்கேற்றம் செய்வதைப் பற்றி சிறிதளவு கூட நினைக்காத திரு ஜோகசெல்வம் குடும்பத்தவர் அம்பிகையின் ஆணைக்கு அமைவாக அந்த அரங்கேற்றத்தை இங்கே செய்வதற்காக தங்களுடைய முழு முயற்சிகளையும் குறுகிய காலத்திலே தொடர்ந்து மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்லாது இந்த நாட்டிய அரங்கேற்றத்திலே இடம்பெற இருக்கின்ற பலவிதமான உருப்படிகள் சக்தியின் வழிகாட்டலிலே அமைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக இங்கே நடைபெற இருக்கின்ற வர்ணத்திலே புன்னகவராளி ராகத்திலே ராக மாளிகை துணை கொண்டு பாடல்கள் அமைய பெற்றிருக்கின்றன. பொதுவாக இடம்பெறுகின்ற அரங்கேற்றங்களை நீங்கள் உற்று நோக்கினீங்கள் என்றால் அந்த ராகத்திலே புன்னகவராளி ராகத்திலே வர்ணம் அமைவது என்பது மிகவும் அரிதாகவே இருக்கின்றது. ஆனால் அந்த ராகத்தில் தான் இந்த வர்ணம் அமைய வேண்டும் என்ற ஆணைக்கு அமைவாக இவர்கள் எல்லா இடமும் அந்த ராகத்திலே அமைந்த நல்ல பாடல்கள் எங்கேயாவது இருக்கின்றனவா என்று ஆராய்ந்தார்கள். அவர்களுக்கு பல இடங்களிலே ஆராய்ந்தும் கிடைக்கவில்லை. இறுதியாக சென்னையிலே இருக்கின்ற TN தியாகராஜன் என்பவருடைய தொடர்பு கிடைத்த பொழுது அவருடைய வழிகாட்டலிலே இந்த புன்னகவராளியுடன் ராகமாளிகா இணைந்து அந்த வர்ணம் அமைய பெற்றது. அந்த பாடலை அவர் எழுதுகின்ற பொழுது தன்னுள் இருந்து ஒரு சக்தி சொல்ல அதை தான் எழுதியதாக எங்களுக்கு கூறியிருந்தார். அது மட்டுமல்லாது பற்றிய பாடலை எங்களுடைய இணுவையூரைச் சேர்ந்த பஞ்சாட்சிரம் ஆசிரியர் அவர்கள் இயற்றுகின்ற பொழுது அவரும் அதே கருத்தை தான் சொல்லியிருந்தார். தான் அந்த பாடலை இயற்றுவதற்கு 3 மாதங்கள் தேவை என்று கூறியிருந்தார். ஆனால் 3 மணித்தியாலத்துக்குள் அந்த பாடலை தனக்குள் இருந்த ஒரு சக்தி சொல்ல தான் எழுதியதாக எங்களுக்கு தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, ஆசிரியர் அவர்கள் கூட இங்கே இந்த பரதநாட்டிய பயிற்சியின் பொழுது தனக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் தன்னுள் இருக்கின்ற அந்த சக்தியை கொண்டு தான் அந்த தடைகளை நீக்கி முழு பயிற்சியை அளித்ததாக எங்களுக்கு தெரிவித்திருந்தார். இவ்வண்ணம் 2009ஆம் ஆண்டு நடைபெற இருந்த அந்த அரங்கேற்றம் 15 வருடங்கள் கழியப்பெற்று இன்றைய தினம் இங்கே சக்தி இல்லத்து அம்பிகையின் அருள் வாக்குக்கு அமைவாக இந்த பரதநாட்டிய அரங்கேற்றம் இப்பொழுது சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் இந்த அரங்கேற்றத்தை வழமையாக இடம்பெறுகின்ற அரங்கேற்றம் போலல்லாது தெய்வீக அரங்கேற்றமாக கருதி கொண்டு இந்த அரங்கேற்றத்தை கண்டுகளிக்கும் வண்ணம் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இறைவனுடைய அருள் கடாட்சம் கிடைப்பதாக. நன்றி, வணக்கம்.